அது யாராகவும் இருக்கலாம், அது வைத்தியராக இருக்கலாம், அங்கு வேலை செய்தவர்களாக இருக்கலாம். ஒரு தொடர்புட்டவர்களை தங்களுடைய விசாரணை அறிக்கையை முடிவு செய்து கைது செய்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. போஸ்ட்மார்ட்டம் அறிக்கையின் அடிப்படையில் இந்த இறப்புக்கான காரணம் மன்னார் குற்றத்தடுப்பு பிரிவுக்கு மாற்றம் அடைந்திருக்கின்றது. இன்றைய தினம் இந்த வனஜா மற்றும் அந்த சிசுவின் கொலை சம்பந்தமாக இறந்தது சம்பந்தமாக பல்வேறு கூட்டங்கள் நடைபெற்றது. அரச அதிபரின் தலைமையில் மாகாண பணிப்பாளர் அதே போன்று மத்திய அமைச்சிலுமிருந்து வரிய தந்து கச்சேரியில் ஒரு கூட்டம் நடந்தது. அதன் பின்னர் எங்களுடைய இந்த இறப்புக்கு நீதி கோரி எங்களுடைய மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு வைத்தியசாலை முன்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தோம். அதே நேரம் கச்சேரியில் கூட்டத்தில் இருந்த அனைவரும் வைத்தியசாலைக்கு வந்து வைத்தியசாலையிலும் வைத்து பலர் எங்களுடைய பொதுமக்கள் அதே நேரம் எங்களுடைய பங்கு தந்தையர் போன்ற பலர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அதே நேரம் இறந்த வெனஜா அவர்களின் தாயார் மற்றும் அவர்களுடைய உறவினர்கள் வருகை தந்து இந்த கூட்டம் நடைபெற்றது. பல்வேறு விடயங்கள் கதைக்கப்பட்டிருந்த பொழுதும் எங்களுடைய மக்களுடைய கோரிக்கையாக இருந்த விடயம் உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதற்கமைவாக மாகாண பணிப்பாளர் அவர்கள் சில விடயங்களை எழுத்தில் கூறியிருக்கின்றார். முக்கியமாக இந்த அவர்களுடைய விசாரணை மத்திய அமைச்சின் விசாரணை 2 குழுவாக நியமிக்கப்பட்டு நடைபெறுகின்றது. அதே நேரம் மாகாண அமைச்சின் விசாரணையும் நாளைய தினம் குழு நியமிக்க இருக்கின்றார். இந்த விசாரணைகள் அனைத்தும் 3 நாட்களுக்குள் முடிவு செய்வதற்கும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 3 நாள் முடிவில் இந்த விசாரணை அறிக்கையின்படி என்ன அவர்கள் சொல்கின்றார்களோ அந்த விடயத்தை உடனடியாகவே அமுல்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றார் என்ற விடயத்தை மக்களுக்கும் சொல்லியிருக்கின்றார். இன்றைய தினம் எழுத்திலும் சொல்லியிருக்கின்றார்கள். உண்மையில் இந்த விடயங்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இது காலகாலமாக எங்களுடைய வைத்தியசாலையில் இவ்வாறான பிரச்சனை நடைபெற்றிருக்கின்றது. கடந்த முக்கியமான ஒரு விடயம் கூற வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் சிந்துஜா அவர்களின் மரணம் தொடர்பில் பலரும் ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் ஆக்ரோஷமாக எங்களுடைய மக்கள் அனைவரும் திரண்டு நின்று நீதி கேட்டோம். ஆனால் கடந்த சில மாதங்களாக அந்த சிந்துஜாவின் நீதி தொடர்பாகவோ அல்லது அந்த இறந்த பிள்ளைக்கு அந்த குடும்பத்திற்கு ஒரு நிவாரணங்களை வேண்டி கொடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாடெல்லாம் மறந்தவர்களாக பலர் இருந்திருக்கின்றார்கள். இருந்தபோதும் இந்த வழக்கு தொடர்பாக நான் தொடர்ச்சியான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தேன். கடந்த 5ஆம் தேதி இந்த வழக்கு கௌரவ மன்றில் அழைக்கப்பட்டிருந்தது. அதற்கு முன்னரும் 2 தவணைகள் கௌரவ மன்றில் இந்த வழக்கு அழைக்கப்பட்டிருந்தது. உண்மையாகவே அந்த பல்வேறு விடயங்கள் இப்பொழுது அந்த வழக்கு ஒரு புதியதொரு மாற்றம் அடைந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த AR 977/24 என்ற வழக்கு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு இந்த விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் ஏற்கனவே மன்னார் போலீசில் இது தொடர்பான முறைப்பாடு கொடுக்கப்பட்டிருந்தது. மடு போலீசாரும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுத்திருந்தார்கள். இதற்கு அமைவாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருந்தது. கௌரவ மன்றுக்கு அது கிடைக்கப்பெற்று அதில் சொல்லப்பட்ட இந்த கோஸ் ஆஃப் டெத் அதற்கான காரணம் இந்த இறப்புக்கான காரணம் செகண்டரி போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அது அவ்வாறு சொல்லப்பட்டிருந்தது. அதாவது குழந்தை மகப்பேற்றுக்கு பின்னர் அதிகமான இரத்தப்போக்கு இருந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது அந்த போஸ்ட்மார்ட்டத்தில். அதன் அடிப்படையில் கௌரவ நீதவான் அவர்களும் CPC குற்றவியல் நடவடிக்கையின் பிரிவு 370 உபபிரிவு 3 கீழ் சில நடவடிக்கைகளை எடுப்பதற்கு மன்னார் குற்றத்தடுப்பு பிரிவுக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டு வருகின்ற நேற்றைய தினமும் இந்த வழக்கு நடைபெற்றது. அந்த தினம் நேற்றைய தினம்தான் கௌரவ நீதவான் அவர்கள் இந்த கட்டளையை பிறப்பித்திருக்கின்றார்கள். இந்த வழக்கு மடு போலீசாரிடம் இருந்து மன்னார் குற்றத்தடுப்பு பிரிவுக்கு மாற்றம் அடைந்திருக்கின்றது. இதன் பின்னர் இதில் அந்த போஸ்ட்மார்ட்டம் அறிக்கையின் அடிப்படையில் இந்த இறப்புக்கான காரணம் மருத்துவ கவலையினம் அவர்களுடைய பிழை என்பது திட்ட தெளிவாக தெரிய வந்திருக்கின்றது. ஆகவே இப்பொழுது இந்த வழக்கு ஒரு குற்றவியல், அதாவது ஏற்கனவே சிந்துஜாவின் மரணம் தொடர்பில் சில சிவில் வழக்குகள் தாக்கல் செய்ய இருந்த இந்த சந்தர்ப்பத்தில் அது சில பல்வேறு காரணங்களினால் தடைப்பட்டிருந்தது. இருந்த போதும் இந்த குற்றவியல் வழக்கு ஒன்று மாற்றமடைந்திருக்கின்றது இருப்பதனால் இந்த சம்பந்தப்பட்ட அந்த வைத்தியர் அதோடு சேர்ந்த அந்த குழுவினர் நீதிமன்றத்தில் போலீசாரினால் முன்னிலைப்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் இப்பொழுது தோன்றியிருக்கின்றது. இந்த வழக்குக்கு 2 வாரங்கள் கௌரவ நீதிபதி அவர்கள் கவனை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த வருகின்ற 3ஆம் தேதி இந்த வழக்கு நடைபெற இருக்கின்றது. ஆகவே மன்னார் போலீசார் இந்த குற்றத்தடுப்பு பிரிவினர் இது தொடர்பாக தங்களுடைய
சரியான புலன் விசாரணை இப்பொழுது ஆரம்பிக்கப்பட முடியும். இந்த விடயத்தில் யார் யார் சம்பந்தம் அந்த போஸ்ட்மார்ட்டம் அறிக்கையின் அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய விசாரணையை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட அந்த இதோடு தொடர்புபட்டவர்களை தங்களுடைய விசாரணை அறிக்கையை முடிவு செய்து கைது செய்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. உண்மையில் இவ்வாறான இந்த சிந்துஜாவின் மரணம், அதுக்கு பின்னர் இந்த வனஜா அவர்களின் மரணம், இந்த குழந்தை அது அந்த உண்மையில் அந்த தாய் அழுகின்ற பொழுது இந்தியாவில் இருந்து வந்து தன்னுடைய பிள்ளைக்கு மகப்பேறு தொடர்பாக பிள்ளைப்பருவு பார்க்க வந்த நபர் இன்றைய தினம் அந்த சிசுவும் இல்லை, தன்னுடைய மகளும் இல்லாமல் பரிதவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறான விடயங்கள் இவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அது யாராகவும் இருக்கலாம், அது வைத்தியராக இருக்கலாம், அங்கு வேலை செய்தவர்களாக இருக்கலாம். உண்மையில் மக்கள் அனைவரும் நாங்கள் வருவது இந்த வைத்தியசாலையை நம்பி, இந்த வைத்தியர்களை நம்பி ஒரு சேவையை பெற வேண்டும் என்று வருகின்றோம். இவ்வாறு வருகின்றவர்கள் இறப்பு அது ஏற்படுவது வளமை, அது சாதாரணமாக நடைபெறும். ஆனால் உங்களுடைய மருத்துவ கவலையினம் அல்லது உங்களுடைய பிள்ளைகள் தவறுகள் காரணமாக ஒரு உயிர் போகும் என்றால் அதை யார் திருப்பி கொடுப்பது? இந்த விடயத்தில் சம்பந்தப்பட்ட வைத்தியசாலை விழிப்பாக இருக்க வேண்டும். உங்களுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் இவ்வாறான விடயம் நடைபெற்றிருக்கின்றது. இப்பொழுது இந்த வனஜா அவர்களின் மரணம் இன்னும் பாரிய ஒரு அதிர்வை கொண்டு வந்திருக்கின்றது மக்கள் மத்தியில். ஆகவே இவற்றுக்கு உடனடியாக வடமாகாண பணிப்பாளர் கூறியது போன்று 3 நாட்களுக்குள் இந்த சம்பந்தப்பட்டவர்களுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே நேரம் சிந்துஜா அவர்களின் வழக்கும் சரியான முறையில் போய்கொண்டிருக்கின்றது. அதற்கான நீதியை பெற்றுக் கொடுக்க ஏலவே நான் கூறியிருக்கின்றேன். அந்த நீதியை பெற்றுக் கொடுக்கின்ற அந்த படிமுறையில் நகர்வுகள் போகின்றது. அதே நேரம் அந்த குடும்பம் தொடர்பு கொண்டால் அவர்களுக்கான அந்த சிவில் வழக்கை தாக்கல் செய்து நடவடிக்கை எடுப்பதற்கும் மன்னார் மாவட்ட சட்டத்தரணிகள் மற்றும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அநேகமாக மிக விரைவில் அது எடுக்கப்படும் என்று நம்புகிறோம்.